ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த எல்லா கொஸ்டின்ஸும் நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுருக்கீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரில் அது இருக்கும். படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ என்னுடைய ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 மார்ச் 2024 கேட்ட பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோமான்னு ஒரு தடவை நல்லா தரவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நிறைய ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30% ஆஃப் த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஒரு தடவை ஒன் வேர்டாக இருக்கட்டும், இல்லை இலக்கணமாக இருக்கட்டும், சிறுவினா, குறுவினா, அதேமாரி நெடுவினா எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கொஸ்டின் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சிருப்பீங்க, ஏன்னா படித்த கொஸ்டின்ஸாக தான் இதில் இருக்கும். அதை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் எழுதும்போது தமிழ் அப்படின்றதுனால நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பொறுமையாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கு 3 hours அப்படின்றது ரொம்ப சஃபிஷியன்ட் தான். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நல்லா நீட்டாக ஹெட்டிங் போடுங்க. ஸோ ஹெட்டிங் தான் வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங் அதிகம் நல்லா போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் மேட்டர் நான் கரெக்டாக அதில் வந்து எழுதியிருந்தீங்கன்னா கூட ஹேண்ட் ரைட்டிங்கோ அல்லது ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங் கூட நமக்கு 2வது பட்சம் தான், ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா இல்லாத பொழுது அவங்க ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3 மார்க் போடுற கொஸ்டின்ஸில் வந்து 2 மார்க்கோ 1 மார்க்கோ அப்படி குறைச்சி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். ஸோ எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத ஈவினிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய 2025 பப்ளிக் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீயும் நம்ம வந்து ஆஃப்டர்நூனே நம்ம உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணோம். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ். டூ வெல். தேங்க்யூ.